மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் 3 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. எப்போ பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்துச்சோ அப்போவே ஒரு முடிவு எடுத்துடணும்ல. அதுதான் வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு ஆயிடுச்சுல்ல. இன்னும் எதுக்கு வெற்றி கட்டின தாலியை கழுத்தில் வச்சிட்ருக்கா? உங்கள் எல்லாரும் முன்னாடியும் அவளை கழட்டி கொடுக்க சொல்லுங்கள், அப்படியே அவளை கையோடு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு பூஜா அம்மா சொல்லிட்டுருக்க. பூஜா பிளான் பண்ணுறதுல நீ என்னையே மிஞ்சிட்ட. இப்போ வெற்றி உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். சூப்பர் பூஜா அப்படின்னு புஷ்பா யோசிச்சுட்ருக்க. பூஜா, வெற்றிக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா அது உங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு எதுக்கு ஏன் தாலியை கழட்ட சொல்கிற அப்படின்னு சக்தி கேட்க, அப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும், அதுக்காக தான் கழட்ட சொல்கிறாங்க அப்படின்னு புஷ்பா சொல்ல, புஷ்பா வாயை மூடு, அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை நாட்டாம் பண்ண வந்துட்டா உனக்கு அசிங்கமா இல்லையா புஷ்பா அப்படின்னு யமுனா கேட்க, புஷ்பா அப்படியே தலையாட்டுறாங்க. சக்தி, நீ ஏன் கழட்டி கொடுத்துட்டு இல்லைண்ணா அப்படின்னு பூஜாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. சரளமா, நீங்கள் ரொம்ப அநியாயமாக பேசுகிறீங்க, நான் எதுக்கு தாலியை கழட்டி தரணும், ஏன் கழட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சக்தி கேட்க, அதுதான் வெற்றி உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் உனக்கு தாலி, இப்போ நீ அதை கழட்டி கொடுக்க போறியா இல்லை நானே எடுத்துக்கவா அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. உடனே ரங்கநாயகி பூஜான்னு கத்துறாங்க. அத்தை, நீங்கள் நியாயம் அநியாயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க அத்தை. வெற்றியோட அப்பா அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் 3 தடவை மனமேடையில் நான் வெற்றி பக்கத்தில் உட்காந்து ஏமாந்தவ, ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் யோசிங்கத்த. சக்தி தாலியை கழட்டு அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்கு கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போக, அப்ப நானே கழட்டுறேன்னு சொல்லிட்டு பூஜா பக்கத்துல வராங்க. பூஜா கழுத்துல கை வைக்க போகும்போது உடனே சக்தி அதை பிடிச்சி தடுத்து பலாருன்னு ஒரு அரை வச்சிடுறாங்க. வெற்றியும் நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே மேலே கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு மேலே நான் இங்கே நின்னேன்னா என் நெஞ்சே வெடிச்சிரும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மாவும் அவங்க 2 பொண்ணுங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீதி இருக்கிற எல்லாருமே அப்படியே உள்ளே போயிடுறாங்க. மேலே நின்று வெற்றி அப்படியே யோசிக்கிறாரு மீனாட்சி அம்மாவை பார்த்து. என்னை மன்னிச்சிருங்க மீனாட்சி அம்மா, என்னெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இந்த பூஜா இந்த ஆட்டம் ஆடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இது எல்லாமே அந்த ரோஹித்துக்கும் பூஜாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான். என்னை மன்னிச்சிருங்க மீனாட்சி அம்மா அப்படின்னு யோசிக்கிறாரு வெற்றி. சக்தியும் மேலே வந்து, வெற்றி பூஜாவை அடிச்சிட்டேன்னு கோவமா அப்படின்னு கேட்க, இல்லை நீ அடிச்சது தான் சரி, ஆனால் நம்ம போட்ட அத்தனை பிளானும் என்ன ஆகும்னு தெரியலையே, நாமளே நடிக்க ஆரம்பித்து நாமளே முடிச்சு விட்டோமோன்னு தோணுது அப்படின்னு வெற்றி சொல்ல, பூஜா என் தாலியில் கை வைக்கிற வரைக்கும் நான் கவனமாக தான் இருந்தேன். நம்ம போட்ட பிளான் எல்லாமே மறந்துருச்சு, எங்கேருந்து கோவம் வந்துச்சுனே தெரியல, அதான் நான் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா வேற அவ்வளோ வருத்தமாக பேசுகிறாங்க, சத்தியமாக சொல்கிறேன் மீனாட்சி அம்மா என்னை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கக்கிட்ட பேசி நம்ம புரிய வைக்கலாம் வெற்றி. இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது எப்படி பூஜாவையும் ரோஹித்தையும் சேர்த்து வைக்கிறதுங்கிறத பற்றி தான். நிஜமாக பூஜாவுக்கு டவுட் வந்திருக்கும், செமையாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் கவுத்துட்டா அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் புஷ்பா பூஜா கிட்ட போய், என்ன பூஜா இப்போ புரியுதா வெற்றி சக்தியும் போட்டதெல்லாம் ட்ராமான்னு, இப்போ புரியுதா இவங்க 2 பேருமே என்ன ஆனாலும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு தான் புரியல, ஒரு நிமிஷம் என் கூட எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜா எல்லாரையும் கூட்டிகிட்டு மேலே போகிறாங்க. இவங்கள பார்த்த உடனே சக்தி அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. வெற்றி நகர்ந்து வந்து நின்றுக்கிறாங்க. சக்தின்னு பூஜா கத்த உடனே சக்தி வந்து வெளியே நிற்கிறாங்க. சக்தி, இவ்வளோ நாள் நீ என்னை அறையும் போது உன்னை பழி வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் முதல் தடவையாக நீ அரைஞ்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நான் உன் தாலியை பிடிங்க வந்தப்போ நீ பாட்டுக்கு அமைதியாக சும்மா இருந்திருந்தேனா, நீங்கள் 2 பேருமே பேசி வச்சு முடிவெடுத்து நடிக்கிறீங்கன்னு நினச்சிருப்பேன். ஆனால் நீ எப்போ என்னை அரைஞ்சியோ அப்போவே தெரிஞ்சு போச்சு உன்னால் வெற்றியை மறக்க முடியலன்னு. அது மட்டும் இல்லை, வெற்றி எப்போ நின்று அமைதியாக பார்த்துட்டு இருந்தானோ அப்போவே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு இப்போது சுத்தமாகவே அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு. சக்தி, நீ வெற்றியை விட்டு பிரிஞ்சு போய் வெற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நீ எனக்கு போடுற பிச்சை, ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இப்போ என்ன நடக்குது தெரியுமா, உனக்கு வெற்றி கட்டின தாலி இழக்க மனசில்லை, ஆனால் வெற்றி அவன் கையால் எனக்கு தாலி கட்ட போகிறான். இது தாண்டி எனக்கு வேணும். உன் வாழ்க்கையை நான் தான் பறிச்சேன்னு இருக்கணும், ஆனால் நீ எனக்கு கொடுத்ததா இருக்கக்கூடாது. சீக்கிரமே எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கும், அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதம்மா. இங்கே நடக்கிற ஒவ்வொன்றத்தையும் நீ பார்த்து துடிக்கணும், அதை பார்த்து ரசிக்கணும். போன தடவை இது மிஸ் ஆகிடுச்சு, இந்த தடவை இது மிஸ் ஆகாது, ஏன்னா வெற்றி ஏன் பக்கம் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. சூப்பர் பூஜா, எங்கே இவ போட்ட ட்ராமாவில் நீ என்னை சந்தேகப்பட்டுறியோன்னு நினச்சேன், நீ யாருங்கிறத நிரூபிச்சிட்ட பூஜா. சக்தி, பூஜா உனக்கு வச்சால அப்பு அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. வெற்றி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசில் லேசாக டவுட் இருந்துச்சு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உண்மைதானான்னு. ஆனால் இப்போ அது கிடையாது, 100% உன்னை நம்புகிறேன், வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கீழே போயிடுறாங்க. நல்ல வேலை வெற்றி, பூஜா உன்னை நம்பிட்டா, இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். இனிமேல் பூஜாவையும் ரோஹித்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம வேலை, அதை செய்வோம் சரியா? சரி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், அந்த லூஸை பார்த்தா வேறு ஏதாவது பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் புஷ்பா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்ல, அக்கா இப்போ உங்கள் சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சுல, ஏதாவது ஹெல்ப் வேணா அப்போ கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னு பூஜா சொல்ல,
நீங்கள் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் இங்கே வந்து நிற்போங்கிறாங்க சங்கிலி. சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. டேய் சங்கிலி, பூஜை சொல்கிறது உண்மை மாதிரி தான் இருக்கு. பூஜா கேட்டதும் அந்த சக்தி தாலியை கழட்டி கொடுத்துருந்தா அது ட்ராமாவாக தான் இருந்திருக்கும். ஆனாலும் ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. அக்கா, அதான் பூஜா இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியும் புஷ்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அத்தை, அதான் வெற்றி வாயை திறந்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அத்தை? அத்தை, என்னத்தை இன்னும் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு பூஜா கேட்டுட்ருக்க. அண்ணி, நான் இப்போ ஏதாவது சொன்னால் நான் சுயநலமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். என் பொண்ணுக்காக நான் தானே பேசணும். என் பொண்ணு இந்த வீட்டில் வாழணுங்கிற ஆசையை வளர்த்து விட்டதே நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் வெற்றி உங்களுக்கு ஒரே பையன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஆனால் நீங்களே அமைதியாக இருக்கீங்க. இது ரொம்ப தப்பா நீ அப்படின்னு சரளா சொல்லிட்டு இருக்க. அத்தை, வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு மீனாட்சி அம்மா முன்னாடியே சொல்லிட்டான். இதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியலத்த. ஒரு பொண்ணு நானே வெக்கத்தை விட்டு கேட்குறேன். தயவு செஞ்சு வெற்றி என்னை கல்யாணம் பண்ணி வைங்கத்த. இந்த வீட்டில் உங்கள் மருமகளை வெற்றி கையால் தாலி கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நாளாவது நான் வாழணுத்த. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே தெரியலத்த அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி அம்மா அப்படியே மனசொடைஞ்சு போய் யமுனாவையும் துர்காவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வெற்றி தம்பி ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ யமுனா, அம்மா நீ இப்படி இருந்து நான் உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா, எங்களுக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்க. இந்த வெற்றி பேசினது என்னாலேயே ஜீர்ணிக்க முடியல. அம்மாவால் எப்படிக்கா முடியும் அப்படின்னு துர்கா கேட்க, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ஆயிருக்கும், ஏன் இப்படி பேசினாரு அப்படின்னு யமுனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், வெற்றி சுத்தமாக மாறிட்டாரு. அம்மா இப்படியெல்லாம் பாராட்டி இந்த ஃபோட்டோவை மாட்டினாருங்க. ஆனால் இன்னைக்கு சக்தி அக்காவையே தூக்கி எறிய தயாராகிட்டாரு. எப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ அப்புறம் எதுக்கு ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கழட்ட மீனாட்சி அம்மா உடனே துர்கா அந்த ஃபோட்டோவை அங்கேயே மாட்டுங்கிறாங்க. மாட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குமா இந்த ஃபோட்டோவை நம்ம இன்னும் வச்சிருக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க, ஒரு காரணம் இல்லை 100 காரணம் இருக்குது. பஞ்சாயத்தில் நம்ம தலை குனிஞ்சு நின்னப்போ வந்து காப்பாற்றினது வெற்றி தம்பி தான். புஷ்பா நம்மக்கிட்ட வாலாட்ட பயப்படுறானா அதுக்கு காரணமும் வெற்றி தம்பி தான். அன்னைக்கு சங்கிலி அடித்து உமானத்தை காப்பாற்றினது வெற்றி தம்பி தான். இன்னைக்கு யமுனா அவள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கானா அதுக்கு காரணமும் வெற்றி தம்பி தான். நம்ம சக்தி ஐஏஎஸ் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு அந்த புஷ்பா என்னெல்லாம் பண்ணான்னு தெரியும்ல, அது எல்லாத்தையும் மீறி சக்தியை ஐஏஎஸ் பரீட்சை எழுத வச்சது யாரு? அந்த வெற்றி தம்பி தானே. சக்திக்காக அவங்க அம்மாவே எதிர்த்து நின்று எல்லாமே பண்ணது வெற்றி தம்பி தான். இவ்வளோ நான் செத்துட்டேன்னு என் அஸ்தியை கரைச்சிட்டு நீங்கள்லாம் அழுதுட்டு நின்னப்போ என்ன காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது யாரு? அப்போவும் வெற்றி தம்பி தானே. இப்படி நம்ம குடும்பத்தையே காப்பாற்றினது வெற்றி தம்பி தான். எப்போவுமே பழசை மறக்கிறது ரொம்ப தப்புமா. நல்லது செஞ்சால் ஃபோட்டோவை மாற்றுறதும், இன்னொரு தடவை வெற்றி அப்படி சொல்லிட்டாருன்னு ஃபோட்டோவை கழட்டுறதும் ரொம்ப தப்புமா. அம்மா சொல்கிறல்ல அந்த ஃபோட்டோவை மாட்டு அப்படின்னு சொல்ல துர்காவும் போய் ஃபோட்டோவை மாட்டுறாங்க. அப்போ யமுனா, அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறப்ப தான் நம்ம ஏதோ அவசரப்படுறோன்னு தோணுது, கொஞ்சம் யோசடி அப்படின்னு சொல்ல துர்காவும் சாரிம்மா நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு ஃபோட்டோவை மாட்டுறாங்க. சாரி வெற்றி அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்து துர்கா சொல்ல, அப்புறம் ஏன் வெற்றி அப்படி பண்ணணுங்கிறாங்க யமுனா. நான் இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேம்மா. ஆனால் வெற்றி தம்பி இப்படி பேச ஏதோ நிர்பந்தம் இருக்குது, அதான் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்ல, சக்தியை பிடிக்கல பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யமுனா கேட்க, தெரியல. ஆனால் வெற்றியும் சக்தியும் நம்ம சந்தேகப்படுறது முதல்ல நிறுத்தணும். அப்போ தான் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எனக்கு வெற்றியை பற்றியும் தெரியும், என் பொண்ணு சக்தியை பற்றியும் தெரியும். நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்குது, அதை அவங்களே சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்லிட்டு இருக்க. அது வரைக்கும் அந்த ரங்கநாயகி அம்மா சும்மா இருக்கணும். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும், நம்ம சாமிக்கிட்ட தான் முறையிட முடியும். சரி, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மா அங்கேருந்து போகிறாங்க. வெற்றி தம்பியும் சக்தியும் இப்படி சண்டை போட்டுக்க மாட்டாங்கன்னு என் மனசுக்கு தெரிஞ்சாலும் உள்ள ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது. வெற்றியும் சக்தியும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் நான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். என் புருஷன் என்னை விட்டுட்டு போனப்போ நான் 3 பொண்ணுங்களோட நிற்கதையாக நின்னேன். என் புருஷன் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷத்தில் எனக்கு நரக்க வேதனை தாம்மா. சக்திக்கு அந்த நிலைமை கண்டிப்பாக வரக்கூடாது. சக்தியும் வெற்றியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைம்மா. ஆமாம்மா, இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்தாகணும். அப்படி வரலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உன் சன்னதி முன்னாடியே நான் என் உயிரை விட்டுருவேன். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட வந்து வேண்டிக்கிறது தானமா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. இப்போவும் அதை தாம்மா செஞ்சுருக்கேன். நிச்சயம் 1 வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரவேன் நான் நம்புறேம்மா. அப்படி வரலனா இந்த மீனாட்சி இந்த உலகத்தை விட்டே போயிடுவாமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்கேருந்து மீனாட்சி அம்மா போயிடறாங்க. இன்னொரு பக்கம் ரங்கநாயகி சந்தோஷமாக தாம்பளத்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்ன நீ பட்டுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சரளா கேட்க, என் பையன் வெற்றியும் உன் பொண்ணு பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு முழு சம்மதம்.
அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, எனக்கு என்னமோ நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தோணுது அப்படின்னு வெற்றி அப்பா சொல்ல, ஏங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அபசகமாக பேசாதீங்க. வெற்றி உங்கள் முன்னாடி தானே சொன்னா, ஜோசியர் வேற சொன்னார்ல வெற்றிக்கு 2வது கல்யாண யோகம் இருக்குன்னு. சரளா, இவரு சொன்னது பெருசாக எடுத்துக்காத, நாம முடிவு பண்ணபடி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, இன்னும் 1 வாரம் தான் அண்ணி இருக்கு, அதுக்குள்ளே நட்டு வாங்கணும், மண்டபம் பார்க்கணும், துணிமணி எடுக்கணும், கேட்ரிங் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரளா, ஒரு நிமிஷம், ஏற்கனவே நம்ம இப்படி கிராண்டாக கல்யாணம் பண்ணி தான் நின்று போச்சு, யார் கண்டுபிடிச்சோ, அதனால் கல்யாணம் இந்த தடவை கொஞ்சம் சிம்பிளாக நடக்கட்டும் அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, என்ன நீ சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்ல, வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்கணுமேங்கிறது தான் முக்கியமான காரணம், எவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, வேற எதுவும் இல்லை அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, சரி அண்ணி, நீங்கள் சொல்லப்படியே கல்யாணம் நடக்கட்டும், கோவில்லையே சிம்பிளாக நடத்திக்கலாம் அப்படின்னு சரளா சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் தாம்பளத்தட்டு மாற்றிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வெற்றியும் சக்தியும் வராங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.